ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 1, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய உங்களை மாத்திரமே நேசிக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களை சீர்திருத்துவதற்காக உங்களுக்கு மாத்திரமே தந்தை ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். சதா இறை கட்டளைகளை பின்பற்றி உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். கேள்வி: எப்பொழுது எவ்வழிமுறைகளால் உலகில் அமைதி நிலைநாட்டப்படும்? பதில்: மகாபாரத யுத்தத்தின் பின்னரே உலகில் அமைதி நிலவும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அதற்கு முன்பாகவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் ஸ்திதியை கர்மாதீதம் ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றிய ஞானத்தை கடைந்து தந்தையின் நினைவால் முற்றிலும் தூய்மையாகுங்கள். அப்பொழுதே இவ்வுலகம் மாற்றப்படும். பாடல். இன்றைய மனிதர்கள் இருளில் உள்ளனர். ஓம் சாந்தி. இப்பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்படுகின்றது. தாங்கள் இருளில் இருப்பதாகவும் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை தங்களுக்கு கொடுக்குமாறும் வேண்டி அவர்கள் பாடுகின்றனர். அவர்கள் ஞானக் கடலிடமிருந்து ஞானத்தை வேண்டுகின்றார்கள். இல்லாவிடில் அறியாமையே அங்கு இருக்கும். கூறப்பட்டுள்ளது, கலியுகத்தில் ஒவ்வொருவரும் அறியாமை எனும் உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணனே. தந்தை கூறுகின்றார், இந்த ஞானம் மிக எளிமையானது. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வேதங்கள், சமய நூல்கள் போன்ற பலவற்றையும் கற்கின்றனர். அவர்கள் ஹதயோகம் செய்வதுடன் குருமாரையும் ஏற்றுக்கொள்கின்றனர். அந்த குருமார்கள் அனைவரும் இப்பொழுது துறக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்களால் ஒருபோதும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. தந்தை மாத்திரமே உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கின்றார். மனிதர்களால் மனிதர்களுக்கு அதை கொடுக்க முடியாது. எவ்வாறாயினும் சந்தோஷமானது காக்கையின் எச்சத்தை போன்றது என இதை பற்றியே சந்நியாசிகள் கூறுகின்றனர். அதனாலேயே அவர்கள் தங்களது வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு ஓடி செல்கின்றனர். எவராலுமன்றி ஞானக் கடலான தந்தையால் மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். கடவுளால் மாத்திரமே இந்த ராஜயோகத்தை கற்பிக்க முடியும். மனிதர்களால் மனிதர்களை தூய்மையாக்க முடியாது. ஒரேயொரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர் ஆவார். மனிதர்கள் பக்தி மார்க்கத்திற்குள் மிகவும் சிக்கிவிட்டார்கள். அவர்கள் பிறவி பிறவியாக பக்தி செய்து வருகின்றனர். அவர்கள் நீராடுவதற்காக பல்வேறு நீர்நிலைகளுக்கு செல்கின்றனர். அவர்கள் நீராடுவதற்காக கங்கைகளுக்கு மாத்திரமே செல்கின்றனர் என்றில்லை. அவர்கள் எங்கே ஓர் ஏரியை கண்டாலும் அதை தூய்மையாக்கும் ஒன்றாகவே கருதுகின்றனர். இங்கேயும் ஒரு கௌமுக் உள்ளது. நீரூற்றிலிருந்தே அதற்கு நீர் வருகின்றது. கிணற்றிலும் நீர் உள்ளது. எனினும் அதை தூய்மையாக்கும் கங்கை என அழைக்க முடியாது. அதுவும் ஒரு யாத்திரை ஸ்தலம் என்றே மனிதர்கள் நினைக்கின்றனர். அதிகளவு நம்பிக்கையுடன் பலர் அங்கு நீராட செல்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அவர்களிடம் அதை கூறினாலும் அவர்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். அவர்களிடம் சரீர அகங்காரம் அதிகளவில் உள்ளதால் கூறுகின்றனர், நாங்கள் சமய நூல்கள் பலவற்றை கற்றுள்ளோம். தந்தை கூறுகின்றார், நீங்கள் கற்றுள்ள அனைத்தையும் மறந்துவிடுங்கள். எவ்வாறு மனிதர்கள் இவ்விஷயங்கள் எதனையும் பற்றி அறிந்திருக்க முடியும்? இதனாலேயே பாபா கூறுகின்றார், அத்தகைய கருத்துக்களை துண்டு பிரசுரங்களில் எழுதி அவற்றை ஆகாய விமானங்களிலிருந்து கீழே போடுங்கள். தற்காலத்தில் அவர்கள் அனைவரும் கேட்கின்றனர்,
உலகில் எவ்வாறு அமைதி நிலவ முடியும்? ஒருவர் இதற்கான ஆலோசனை வழங்கும் போது அவர் ஒரு பரிசை பெறுகின்றார். ஆனால் அவரால் அமைதியை ஸ்தாபிக்க முடியாது. அமைதி எங்கே உள்ளது? அவர்கள் தொடர்ந்தும் போலியாக பரிசில்களை வழங்குகின்றனர். யுத்தத்தின் பின்னர் உலகில் அமைதி நிலவும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த யுத்தம் எந்நேரத்திலும் இடம்பெறலாம். ஏனெனில் அதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுவிட்டன. குழந்தைகளாகிய நீங்கள் உங்களது கர்மாதீத நிலையை அடையும் வரைக்குமே அது தாமதித்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கே முயற்சி தேவைப்படுகின்றது. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும்போதும் ஒரு தாமரை போன்று தூய்மையாக இருப்பதுடன் உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றிய இந்த ஞானத்தை கடையுங்கள். நாடகத் திட்டத்தின்படி முன்னைய கல்பத்தை போன்று உலகில் அமைதி நிலைநாட்டப்படும் என்றும் நீங்கள் எழுதலாம். சத்திய யுகத்தில் மாத்திரமே உலகில் அமைதி நிலவ முடியும் என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்தலாம். இங்கு நிச்சயமாக அமைதியின்மையே உள்ளது. எவ்வாறாயினும் நீங்கள் கூறுவதை நம்பாத சிலரும் இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லப் போவதில்லை. அவர்கள் ஸ்ரீமத்தை ஏனும் பின்பற்றுவதில்லை. ஸ்ரீமத்திற்கேற்ப தூய்மையாக இருக்க முடியாத பலர் இங்கு உள்ளனர். நீங்கள் அதி மேலான கடவுளிடமிருந்து வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். ஒருவரது நடத்தை சரியாக இல்லாவிட்டால் மற்றவர்கள் அவருக்கு கூறுவார்கள், கடவுள் உங்களுக்கு நல்ல விவேகத்தை கொடுப்பாராக. நீங்கள் இப்பொழுது கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் 63 பிறவிகளாக நச்சுக்கடலில் தடுமாறி அலைந்தீர்கள். தந்தை குழந்தைகளுடன் மாத்திரமே பேசுகின்றார். தந்தை தனது சொந்த குழந்தைகளை மாத்திரமே சீர்திருத்துகின்றார். எவ்வாறு அவரால் முழு உலகையும் சீர்திருத்த முடியும்? வெளியிலுள்ள மக்களுக்கு அவர் கூறுகின்றார், எனது குழந்தைகளிடமிருந்து அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். தந்தையால் வெளியிலுள்ள மக்களுடன் பேச முடியாது. தந்தை தனது சொந்த குழந்தைகள் மீது பேரன்பு வைத்துள்ளார். அவர் மாற்றாந்தாய் குழந்தைகளில் அந்தளவு அன்பு வைத்திருக்கவில்லை. ஒரு லௌகீக தந்தை தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கே செல்வத்தை கொடுப்பார். அவரது குழந்தைகள் அனைவருமே ஒரே மாதிரி இருப்பார்கள் என்றில்லை. தந்தையும் கூறுகின்றார், எனக்கு சொந்தமானவர்களுக்கே நான் இந்த ஆஸ்தியை கொடுக்கின்றேன். எனக்கு சொந்தமாக இல்லாதவர்களால் அதை ஜீரணிக்க முடியாது. அவர்களால் ஸ்ரீமத்தை பின்பற்ற முடியாது. அவர்கள் பக்தர்கள். அத்தகைய பலரை பாபா பார்த்திருக்கின்றார். பிரபல்யமான சந்நியாசிகள் வரும்போது அவர்கள் பல சீடர்களையும் அழைத்து வருகின்றனர். அவர்கள் நிதி சேகரிக்கின்றனர். ஒவ்வொருவரும் தத்தமது கொள்ளளவிற்கேற்ப நிதி வழங்குகின்றனர். இங்கு தந்தை நிதி சேர்க்குமாறு உங்களிடம் கூறுவதில்லை. இல்லை, இங்கு நீங்கள் என்ன விதையை விதைக்கின்றீர்களோ அதற்கான பலனை 21 பிறவிகளுக்கு பெறுவீர்கள். மக்கள் தானம் செய்யும் போது தாங்கள் கடவுளின் பெயரால் அதை செய்வதாக நம்புகின்றனர். அவர்கள் அதை கடவுளுக்கு அல்லது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றனர். அவர்கள் ஏன் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை குறிப்பிடுகின்றனர்? ஏனெனில் அவர்கள் அவரையே கீதையின் கடவுளாக கருதுகின்றனர். தாங்கள் அனைத்தையும் ஸ்ரீ ராதையிடம் அர்ப்பணிப்பதாக அவர்கள் ஒருபோதும் கூறுவதில்லை. தாங்கள் கடவுளிடம் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ப்பணிப்பதாகவே அவர்கள் கூறுகின்றனர். கடவுளே அதற்கான பலனை கொடுப்பார் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஒரு குழந்தை செல்வந்த குடும்பத்தில் பிறக்கும்போது அக்குழந்தை தனது முன்னைய பிறவியில் பெருமளவு தானங்கள் செய்திருக்க வேண்டும் என்றும்
அதனாலேயே அவர்கள் அங்கு பிறப்பு எடுத்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. அவரால் ஓர் அரசனாகவும் ஆக முடியும். எவ்வாறாயினும் அந்த சந்தோஷம் காக்கையின் எச்சத்தைப் போன்று தற்காலிகமானதாகும். சந்நியாசிகள் பெண்கள் பாம்பை போன்றவர்கள் எனக் கூறி அரசர்களை துறவறத்திற்கு தூண்டுகின்றனர். எவ்வாறாயினும் திரௌபதி துச்சாதனனிடமிருந்து தன்னை பாதுகாக்குமாறு கூவி அழைத்தாள். இப்பொழுதும் கூட அப்பாவி தாய்மார் தங்களது மரியாதையை காப்பாற்றுமாறு அழைக்கின்றனர். பாபா, அவர் என்னை அதிகளவில் அடிக்கின்றார். அவர்கள் நஞ்சிற்காக கொலை செய்யக்கூட ஆயத்தமாக இருக்கின்றார்கள். பாபா, இந்த பந்தனத்திலிருந்து என்னை விடுவியுங்கள். தந்தை கூறுகின்றார், பந்தனம் முடிவுக்கு வரவுள்ளது. அதன் பின்னர் எவரும் 21 பிறவிகளுக்கு துகிலுரியப்பட மாட்டார்கள். அங்கு விக்காரம் கிடையாது. இதுவே மரண பூமியில் இறுதி பிறவியாகும். இது விக்கார உலகம். தந்தை விளங்கப்படுத்துகின்ற இரண்டாவது விஷயம், இந்நேரத்தில் மனிதர்கள் மிகவும் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டனர். ஒருவர் மரணிக்கும் போது அவர் ஸ்வர்க்கத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் கூறுகின்றனர். ஆனால் ஸ்வர்க்கம் எங்கே உள்ளது? இது நரகமாகும். அவர் ஸ்வர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றால் அவர் நிச்சயமாக முன்னர் நரகவாசியாகவே இருந்திருக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஒருவரை நரகவாசி என நீங்கள் நேரடியாக கூறினால் அவர் கோபப்படுவதுடன் குழப்பமடைவார். அத்தகைய மக்களுக்கு எழுதுங்கள், இன்னார் ஸ்வர்க்கவாசி ஆகிவிட்டார். அதன் அர்த்தம் நீங்கள் ஒரு நரகவாசி என்பதே ஆகும். நீங்கள் உண்மையிலேயே ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிமுறையை இப்பொழுது எங்களால் உங்களுக்கு காண்பிக்க முடியும். இப்பழைய உலகம் இப்பொழுது அழிக்கப்படவுள்ளது. மிக சரியாக 5000 வருடங்களுக்கு முன்னர் நிகழ்ந்ததைப் போன்று யுத்தத்தின் பின்னர் உலகில் அமைதி நிலவும் என்பதை பத்திரிகைகளில் அச்சிடுங்கள். அங்கு ஒரேயொரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மாத்திரமே இருந்தது. கம்சன், ஜரசந்தன் போன்ற அசுரர்களும் அங்கு இருந்ததாகவும் ராவணன் திரேதாயுகத்தில் இருந்ததாகவும் அம்மக்கள் கூறுகின்றனர். அம்மக்களுடன் யார் தங்களது தலைகளை மோதிக்கொள்வார்கள்? இந்த ஞானத்திற்கும் பக்திக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. இது அத்தகையதோர் எளிமையான விஷயமாகும். இருந்தும் அது எவரது புத்தியிலும் அரிதாகவே பதிகின்றது. எனவே அத்தகைய ஸ்லோகங்களை உருவாக்குங்கள். நாடகத்தின்படி இந்த யுத்தத்தின் பின்னர் உலகில் அமைதி நிலவும். ஒவ்வொரு கல்பத்திலும் உலகில் அமைதி ஏற்படுகின்றது. பின்னர் கலியுக இறுதியில் அமைதியின்மை நிலவுகின்றது. சத்திய யுகத்தில் மாத்திரமே அமைதி இருக்கும். கீதையில் ஏற்பட்ட தவறு காரணமாகவே பாரதம் இப்பொழுது இந்த நிலையை அடைந்துள்ளது என்பதையும் கூட நீங்கள் எழுதலாம். முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை அவர்கள் புகுத்தியதே அந்த தவறு ஆகும். அவர்கள் ஸ்ரீ நாராயணனின் பெயரை புகுத்தவில்லை. அவர் முழுமையான 84 பிறவிகளை விடவும் சில நாட்கள் குறைவாகவே கொண்டுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கின்றார். சிவபாபா குழந்தைகளை வைரங்கள் போன்று ஆக்குவதற்காக வருகின்றார். எனவே தந்தை வருவதற்கு ஒரு பொற்பாத்திரம் இருக்க வேண்டும். எவ்வாறு இவரால் பொன்னாக முடியும்? இதனாலேயே பாபா அவருக்கு உடனடியாகவே காட்சிகளை கொடுத்தார். அவர் கூறினார், நீங்கள் ஓர் உலக அதிபதி ஆக வேண்டும். இப்பொழுது சதா என்னை மாத்திரம் நினைவு செய்து தூய்மையாகுங்கள். எனவே அவர் உடனடியாகவே தூய்மையாக ஆரம்பித்தார். ஒருவர் தூய்மை ஆகாவிட்டால் அவரால் இந்த ஞானத்தை கிரகிக்க முடியாது.
பெண் சிங்கத்தின் பாலை வைத்திருப்பதற்கு ஒரு தங்க பாத்திரம் தேவைப்படுகின்றது. இது பரமபிதா பரமாத்மாவின் ஞானமாகும். இந்த ஞானத்தை கிரகிப்பதற்கு ஒருவருக்கு தங்க பாத்திரம் தேவையாகும். நீங்கள் தூய்மை ஆகினால் மாத்திரமே தாரணை இடம் பெற முடியும். ஒருவர் தூய்மையை கடைபிடிப்பதற்கு சத்தியம் செய்த பின்னர் வீழ்ந்துவிட்டால் யோக யாத்திரை முடிவடைந்து விடுகின்றது. இந்த ஞானம் கூட முடிவடைந்து விடுகின்றது. பின்னர் காமமே மாபெரும் எதிரி என கடவுள் கூறுவதாக அவரால் வேறு எவருக்கும் கூற முடியாது. அவர் விடுகின்ற அம்பு இலக்கை தாக்காது. அத்தகையவர்கள் சேவல்களைப் போன்று ஆகுகின்றார்கள். அவர்களால் இந்த ஞானத்தை வெறுமனே கூவ மாத்திரமே முடியும். அவர்கள் தாங்கள் போதிப்பதை பயிற்சி செய்வதில்லை. எந்த விக்காரமும் எஞ்சியிருக்க கூடாது. உங்களது நாளாந்த அட்டவணையை வைத்திருங்கள். தந்தை சர்வ சக்திவானாக இருப்பதைப் போன்றே மாயையும் சர்வ சக்திவான் ஆவாள். ராவண ராஜ்யம் அரை கல்பத்திற்கு தொடர்கின்றது. எவராலும் அன்றி தந்தையால் மாத்திரமே உங்களை ராவணனை வெற்றி கொள்ளுமாறு செய்ய முடியும். நாடகத்தின்படி ராவண ராஜ்யம் இருந்தாக வேண்டும். இந்நாடகம் பாரதத்தின் வெற்றி தோல்வியை அடிப்படையாக கொண்டது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இதனை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தூய்மை ஆக வேண்டும் என்பதே பிரதான விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வருகின்றேன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெறுவதையும் அவர்கள் சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபடுவதையும் சித்தரித்துள்ளனர். எவ்வாறு அத்தகைய விஷயங்கள் அங்கு இடம்பெற முடியும்? அது ராஜயோக கல்வியாக இருக்க முடியுமா? ஒரு யுத்த களத்தில் கீதை பாடசாலை இருக்க முடியுமா? ஒரு புறத்தில் பிறப்பு இறப்புகளுக்கு அப்பாற்பட்ட சிவபாபா உள்ளார். மறுபுறத்தில் முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணர் உள்ளார். தந்தை வந்து அவரது இறுதி பிறவியில் அவரினுள் பிரவேசிக்கின்றார். இது மிக தெளிவானது. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும்போது நீங்கள் தூய்மையாக வேண்டும். ஒன்றாக வாழ்கின்ற தம்பதியினர் தூய்மையாக இருக்க முடியாது என சந்நியாசிகள் கூறுகின்றனர். அவர்கள் எவ்வித பேறுகளையும் பெறாமல் இருப்பதனாலேயே அவர்களால் ஒன்றாக இருக்க முடியாதுள்ளது என சந்நியாசிகளிடம் கூறுங்கள். எவ்வாறாயினும் இங்கு நாங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகின்றோம். எனக்காக குலத்தின் கௌரவத்தை பேணுங்கள் என தந்தை கூறுகிறார். சிவபாபா கூறுகின்றார், இவரது தாடியின் கௌரவத்தை பேணுங்கள். இந்த இறுதி பிறவியில் தூய்மையாக இருங்கள். நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். வேறு எவராலும் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியாது. உங்களது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அங்கு எல்லா வகையான மக்களும் இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் அங்கு ஆலோசகர்கள் இருப்பதில்லை. அங்குள்ள அரசர்களுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. தூய்மையற்ற அரசர்கள் ஓர் ஆலோசகரை கொண்டிருக்க வேண்டியுள்ளது. இங்கு பல அமைச்சர்கள் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் மத்தியில் சண்டை போடுகின்றனர். தந்தை அச்சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கின்றார். பின்னர் 3000 வருடங்களுக்கு யுத்தம் எதுவும் கிடையாது. சிறைச்சாலைகள் எதுவும் இருக்க மாட்டாது. நீதிமன்றங்கள் போன்ற எதுவும் இருக்க மாட்டாது. அங்கு சந்தோஷம் சந்தோஷம் மாத்திரமே உள்ளது. நீங்கள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மரணம் உங்களுக்கு சற்று முன்னாலேயே உள்ளது. நினைவு யாத்திரை மூலம் பாவச் செயல்களை வென்றவர்கள் ஆகுங்கள். நீங்கள் மன்மனா பவ் என்ற தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய தூதுவர்கள் ஆவீர்கள். அச்சா,
இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த ஞானத்தை கிரகிப்பதற்கு தூய்மையாகி உங்கள் புத்தி என்ற பாத்திரத்தை சுத்தப்படுத்துங்கள். இந்த ஞானத்தை வெறுமனே கூவுகின்ற ஞான சேவல் ஆகாதீர்கள். தான் போதிப்பதை பயிற்சி செய்யாதவர். 2. உங்களிடமுள்ள அனைத்தையும் நேரடியாக தந்தையிடம் அர்ப்பணித்து விடுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி 21 பிறவிகளுக்கு ராஜ அந்தஸ்தை கோரிக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்தி அவற்றை அதிகரிப்பதன் மூலம் அதிகபட்ச செல்வந்தராகவும் விவேகியாகவும் ஆகுவீர்களாக. விவேகமான குழந்தைகள் ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்துவதற்கான வழிமுறையை அறிந்திருப்பார்கள். எந்தளவிற்கு நீங்கள் சக்திகளை பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த சக்திகள் அதிகரிக்கும். எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதாவது ஒன்றை உங்களிடமிருந்து பெற்று உங்களின் புகழை பாடும் வகையில் ஆன்மீக வரவு செலவு திட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒன்றை, அது முக்தியோ அல்லது ஜீவன் முக்தியோ, அதை வழங்க வேண்டும். ஆன்மீக வரவு செலவு திட்டத்தை செய்யுங்கள். ஆன்மீக சக்திகள் எல்லாவற்றையும் சேமித்து அந்த சக்திகளை பயன்படுத்துங்கள். பிச்சைக்காரர்களாக இருப்பதிலிருந்தும் துன்பம் மற்றும் அமைதியின்மையில் இருந்தும் ஆத்மாக்கள் எல்லோரையும் விடுவியுங்கள். ஸ்லோகம். தூய எண்ணங்களை உங்களின் வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் ஆக்குங்கள். நீங்கள் சகல பொக்கிஷங்களும் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். அவ்யக்த சமிக்கை. ஒரு இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். இறை அன்பில் அனுபவம் வாய்ந்தவர் ஆகுங்கள். இந்த அனுபவம் உங்களை இலகு யோகியாக்கி தொடர்ந்து பறக்க செய்யும். இறை அன்பே பறப்பதற்கான வழிமுறையாகும். பறப்பவர்களால் பூமியால் ஈர்க்கப்பட முடியாது. மாயையின் ரூபம் எத்தனை கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் பறக்கும் ஸ்திதியில் இருப்பவர்களை அந்த கவர்ச்சி சென்று அடைய முடியாது. ஓம் சாந்தி. மாதேஸ்வரியின் பெருமதிமிக்க வாசகங்கள். தலைப்பு. இப்பொழுது பாவ காரியங்கள் செய்வதில் போட்டி போடாதீர்கள். முதலில் எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக உங்கள் விகாரங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதே உங்களால் இறை சந்தோஷத்திலும் அமைதியிலும் நிலைத்திருக்க முடியும். எங்கள் பிரதான முயற்சியானது நாங்களும் அமைதி நிறைந்தவர்களாகி பிறரையும் அமைதி நிறைந்தவர்கள் ஆக்குவதாகும். இதற்கு எமக்கு நிச்சயமாக சகிப்புத்தன்மை அவசியமாகும். அனைத்தும் எங்களிலேயே தங்கியுள்ளது. யாராவது ஏதாவது கூறியவுடன் அமைதியை இழப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இல்லை, இந்த ஞானத்தில் முதலாவதாக நாம் கிரகிக்க வேண்டிய நற்குணம் சகிப்புத்தன்மையாகும். பாருங்கள், அறியாமை பாதையில் கூறப்பட்டுள்ளது, ஒருவர் எவ்வளவு உங்களை இகழ்ந்தாலும் அதனால் நான் பாதிக்கப்படவில்லை என்றே நீங்கள் நினைக்க வேண்டும். உங்களை இழந்த நபரே அமைதி இழந்தார். ஆனால் அவரின் கர்ம கணக்கு அவருக்கானதாகும். ஆனால் நானும் அமைதி இழந்து ஏதேனும் கூறினால் அது எனது பாவக்கணக்கு ஆகுகின்றது. ஆகையால் நான் எப்பாவமும் செய்வதில் போட்டியிடக்கூடாது.
எங்கள் பாவங்களை எரிக்க வேண்டுமே அன்றி மென்மேலும் அதனை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. நாங்கள் அத்தகைய பாவங்களை பிறவி பிறவியாக செய்து துன்பத்தை எடுத்திருக்கின்றோம். இந்த விக்காரங்களை வெற்றி கொள்வதற்கான இந்த ஞானத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். விக்காரங்கள் பெரிய அளவில் விரிவாக்கம் அடைந்துள்ளது. அவை மிகவும் சூட்சுமமாகவே வருகின்றன. சில வேளைகளில் பொறாமை ஏற்படுவதால் நீங்கள் நினைக்கிறீர்கள், இவர் இதை செய்யும் போது நானும் ஏன் அதை செய்யக்கூடாது? இது பெரும் தவறாகும். நீங்கள் தவறுகள் செய்வதிலிருந்து விடுபட வேண்டும். ஒருவர் ஏதேனும் ஒன்றை கூறினால் அதனை உங்களுக்கான பரீட்சை என எடுத்துக்கொள்ளுங்கள். எந்தளவிற்கு உங்களுக்கு சகிப்புத்தன்மை உள்ளது என பாருங்கள். நான் அதிகளவு சகித்திருக்கின்றேன் என நீங்கள் கூறினாலும், ஆனால் ஒரு முறையேனும் முரண்பட்டிருந்தால் நீங்கள் இறுதியில் தோல்வி அடைந்து விடுகிறீர்கள். யாரேனும் தனது கணக்கு இதனால் பாழாகுகிறது என கூறினாலும், நானே எனது கணக்கை உருவாக்க வேண்டும், பாழாக்க கூடாது. எனவே நான் நல்ல முயற்சியை செய்து பிறவி பிறவிக்காக எனக்கான நல்ல வெகுமதியை நானே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். விக்காரங்களின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் தமக்குள் அசுர ஆவிகளை கொண்டிருப்பதாலேயே அத்தகைய அசுர ஆவிகளிடமிருந்து அத்தகைய மொழி வெளிப்படுகின்றது. எவ்வாறாயினும் தெய்வீக ஆத்மாக்களிடமிருந்து தெய்வீகமான மொழியே வெளிப்படும். எனவே நான் என்னை அசுரத்தனமாக அல்லாது தெய்வீகமாகவே ஆக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.